அரக்கோணம் விண்டர்பேட்டை பகுதியில் வீட்டின் சுவரில் ஈரம் இருந்ததால் மின்சாரம் பாய்ந்து சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் மோசஸ் வழங்க கேட்கலாம். மோசஸ் வணக்கம். என்ன நடந்தது மோசஸ்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அரக்கோணம் பகுதியில் தொடர்ந்து பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து 2 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டு வருகிறது. இந்நிலையில் அரக்கோணம் விண்டர்பேட்டை பகுதியில் சபீர் என்பவர் மணிக்கடை வைத்துள்ளார். இவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர் அதே விண்டர்பேட்டை பகுதியில் மசூதி பக்கம் அவரது வீடு உள்ளது. இந்த வீடு முழுவதுமாய் மழையின் காரணமாக செவரெல்லாம் ஈரமாக இருந்திருக்கிறது. இந்நிலையில் அவர் மூத்த மகன் ரிஸ்வான், அவன் அரக்கோணம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இந்நிலையில் பின்னால் கை கழுவதற்காக சென்ற போது அங்க இருக்கிற கைப்பிடி சுவர் படிக்கட்டுடைய கைப்பிடி சுவரை தொட்டபோது திடீர்னு அந்த இருக்கிற மின்கசிவு அவனை தாக்கியுள்ளது. இதனால் துடித்து அவன் அலற சத்தம் கேட்ட உடனே உள்ள இருந்த வீட்டில் இருந்த வெளியே வந்து பார்க்கும்போது அது அலற சத்தம் கேட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தபோது அவன் துடித்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இன்னும் அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்தபோது மின்சாரத்தான் தாக்கியுள்ளது என்று கருதி உடனடியாக மின்சாரத்தை துண்டித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து அந்த ரிஸ்வான் மயக்க நிலையில் கீழே விழுந்துள்ளார். அவரை அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்த்தபொழுது அவர் மின்சாரம் தாக்கி ஏற்கனவே இறந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது இல்லாத அந்த பகுதியில் இருக்கிற வட்டாட்சியர், அரக்கோணம் வட்டாட்சியர் ஸ்ரீதேவி சம்பவத்துக்கு விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.